ஹலோ மக்களே, சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாம் வாங்க. ஸ்னேகா சிவா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, கோர்ட் ஹியரிங்க்கு வர சொல்கிறாங்க. அப்போ சிவா பார்த்தீங்கன்னா ஸ்னேகா கிட்ட நீ என்னை காதலிச்சது எல்லாமே பொய்யா ஸ்னேகான்றாங்க. நீ என்னை உண்மையாக காதலிச்சதுன்னா நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டேன் சிவா, நானும் ஏதோ செய்யக்கூடாதுன்னு ரொம்ப பொறுமையாக தான் இருந்தேன். ஆனால் நீ என்னுடைய பொறுமையை ரொம்ப இது பண்ணிட்ட. நான் உன்னை எவ்வளோ நேசிச்சேன்னு தெரியுமா? ஆனால் நீ என்னை நேசிச்சியா? இல்லை இல்லை, மேலும் மேலும் நீ என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்றாங்க. என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயம் பண்ண வேண்டியதாக போச்சுன்றாங்க. இப்போ கோர்ட்டில் நீ கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தானே ஆகணும் அப்படின்றாங்க. அதுக்கு சிவா எந்த காரணத்தை கொண்டும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணிட்டு கல்யாணம் வேலை என்ன பண்ணிக்க சொல்கிறேன், உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. நீ என்னை உண்மையாக காதலிச்சிருந்தேன்னா நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் நீ என்னை உண்மையாக காதலிக்கவே இல்லை, இந்த அளவுக்கு ஏமாத்திருக்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. கோர்ட்டில் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற ஒரு பதிலை தான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில் எப்பவும் நான் உன்னை ஏற்றுக்க போகிறதில்ல அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுவில் அந்த கோர்ட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்க போது, சிவா எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமுவில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.